ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வந்து கடந்த 2 வருஷத்துக்கு மேலே நடந்து போய் இப்போ வந்து போர் ஒப்பந்தம் அவருடைய முடிஞ்சு போர் வேணாம் இனிமே அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த ஒப்பந்தத்தை மீறி இப்போ வந்து இஸ்ரேல் வந்து அங்கே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ நடக்கல, நேற்று இந்த மாதிரி ஒரு 2 நாளில் நடக்கல, கிட்டத்தட்ட இது ஒரு வாரமாக வந்து இது நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் 2-3 நியூஸ் வந்து நான் படித்தேன், நானுமே பார்த்தேன். அதாவது ஹமாஸ் வந்து பாலஸ்தீன மக்களை, காசாவில் இருக்கிற மக்களை வந்து சுடுறாங்க, அங்கே இருக்கிற மக்களை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் நான் வந்து படித்தேன். அது மட்டும் நானுமே இது உண்மையா, ஏன்னா ஹமாஸ் வந்து யார் அப்படின்னு முக்கியமான விஷயம் வந்து அவங்க ஒரு தனியாக இதாக அவங்க சொல்கிற மாதிரி ஹமாஸ் ஒரு தனிப்படை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலுமே ஹமாஸோட மெயினான ஒரு குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மக்களை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து, ஏன்னா அவங்க நாட்டு மக்களை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ நாள் போராட்டமும் நடத்திட்டு இருந்தாங்க, இவ்வளோ நாள் தாக்குதலும் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க இப்போ ஒப்பந்தத்துக்கு சம்மந்தம் பண்ணதே வந்து ஓகே, நம்ம மக்கள் இதுக்கப்புறம் மீதி இருக்கிற மக்களாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒப்பந்தத்துக்கு அவங்களுமே ஓகே சொன்னாங்க. அவங்களோட பணைய கைதிகளை கூப்பிட்டது எல்லாமே அவங்க மக்களுக்காக, அவங்க அங்கே இருக்கிற காசா மக்களுக்காக தான் அவங்களுமே வந்து இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களே வந்து எதுக்கு இப்போது தாக்குதல் பண்ணுற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். மேபி இங்கே இருக்கிற மக்கள் வந்து சில பேர் வந்து ஒரு 2-3 பேர் வந்து அங்கே இஸ்ரேலுக்கு சாதகமாக நின்றுருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொலை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொன்னது நான் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து இஸ்ரேல்லையுமே பண்ணாங்க. பாலஸ்தீனுக்கு வந்து, அதாவது ஹமாஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த நிறைய பேரை வந்து இஸ்ரேல்லையுமே வந்து சுட்டு கொலை பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நானுமே நியூஸ் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய இடத்துல காசா மக்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நைட்டு அங்கே துப்பாக்கி சூடு சவுண்டு கேட்டுச்சு, அந்த இடத்துல சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த பகுதியில் காசாவுடைய வடக்கு பகுதியில் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியுது, இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2 நாள் இல்லை, இந்த 2 நாளாகவுமே வந்து நடந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க. இது போர், அதாவது இந்த போர் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் போர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஒப்பந்தத்தை மீறி அங்கே இருக்கிற மக்களை தாக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து, அதாவது நேரடியாகவே ஒரு களமிறங்கி தாக்குறது, ஏவுகணை மூலியமாக தாக்குறது அந்த மாதிரி இல்லாமல் களமிறங்கி துப்பாக்கி சுட்டு நேருக்கு நேராக வந்து சுட்டு கொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இது ரொம்பவே என்ன, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டைமில் சொன்னாங்க. அதாவது இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஈரான் வந்து பிரச்சனை, இவங்க கூட ஹமாஸ் கூட வந்து கொஞ்சம் சேர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து ஓகே போர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுற மாதிரி இருந்தாங்க. அப்பயுமே அந்த மக்கள் வந்து ஏமாற்றம் நடந்து இந்த மாதிரி போர் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக சந்தோஷம் ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்பித்த இடத்துலையே வந்து அவங்கள தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும், போர் ஒப்பந்தம் வந்து போட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் போர் நிறுத்திட்டாங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுக்குமே தெரியும், எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்குமே தெரியும். ட்ரம்ப்புமே வந்து இதுக்கு நிறைய முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியெல்லாம் நல்லா பெருமையாக பேசிட்டு இருந்தார். நான் இந்த மாதிரி முடிச்சு வச்சுட்டேன் எல்லா இடத்துலையுமே, போகிற எல்லா இடத்துலையுமே வந்து பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இஸ்ரேல் வந்து ஒப்பந்தத்தை மீறி தாக்குறப்போ இது வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது, அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது இப்போ வந்து அமைதியாக இருக்காரு, எதுவுமே நடக்காத மாதிரி நெதன்யாகுவுமே வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக காசாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், அதாவது அந்த காசா மக்களுக்கு இப்போ தொடர்பு கொடுக்குறக்காக இருப்பாங்கல்ல, ஒப்பந்தத்துக்கு முன்னாடி வந்து இவங்கெல்லாம் கட்டமைப்பாங்க, இது காசாவை வந்து இது பண்ணுவாங்க, அதாவது ஒரு அரசாங்கம் மாதிரி, சின்ன அரசாங்கம் மாதிரி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்கல்ல, அவங்க போய் கேள்வி அனுப்புனப்போ எங்கள்கிட்ட கேட்காதீங்க, நாங்கள் எதுவும் பண்ணல, ராணுவம் தான் தாக்குனாங்க, ராணுவத்திட்ட போய் கேளுங்க, இஸ்ரேல் ராணுவத்திட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் வந்து இதை போய் அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறத வந்து பார்த்துறோம், இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா நார்மலாக போய் கேட்டால் அது சம்மந்தப்பட்டவங்க யாரோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விடுவாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க இவங்கள போய் பாருங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து மாற்றி விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ அதாவது இந்த ஒரு வாரம் நடந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 பேர் பக்கம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கேட்குற கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களையாவது காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்துலேயும் கவலையையும் விட்டு சந்தோஷமாக இருந்த எல்லாருமே, என்னதான் இவ்வளோ மக்களை நம்ம இறந்துருந்தாலும், இவ்வளோ பேர் வந்து நம்ம விட்டு போயிருக்காங்க, நம்ம உறவினர்கள் போயிட்டாங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம அப்பா அம்மா எல்லாரும் இறந்ததுக்கப்புறமும் மீதி இருக்கிற நம்ம மக்களையாவது வந்து காப்பாற்றலாம், நம்ம நாடை வந்து திரும்ப உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கிற மக்கள் கொஞ்ச நாள் தான் வந்து சந்தோஷமாக இருக்க முடிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒப்பந்தம் வந்து அறிவிச்சாங்க. ஆரம்பித்து இப்போவே இப்போ திரும்ப தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து அங்கே இருக்கிற
இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ட்ரம்ப்பும் சரி இல்லை நெதன்யாகு இவங்க எல்லாருமே சரி, நெதன்யாகு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமே நிறைய மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, அவங்களுடைய கருத்து என்ன தெரிவிச்சாங்கன்னா, நம்பக்கூடாது, ஹமாஸ் வந்து இந்த ஒப்பந்தத்தில் சைன் போடவே கூடாது, இவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே முன் வச்சாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து ஹமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினைச்சீங்க கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஹமாஸ் வந்து இப்படி தாக்குவாங்க, இப்படி வந்து ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறமா எல்லாரும், ஏன்னா இப்போ வந்து ஆயுதங்கள்லாம் ஹமாஸ் வந்து ஒப்படைக்கிற பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. பாதி முக்காவாசி ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டாங்க, பணைய கைதிகள் யாருமே இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு எல்லாரும் சுற்றி நின்று நடுவில் மட்டும் வெறுங்கையோடு நிற்கிற மாதிரி தான் வந்து காசா வந்து மாட்டியிருக்கு. இந்த டைமில் ஈஸி தானே அவங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து ஈஸியாக போயிடும்ல அதை பிடிக்கிறக்காக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. நிறைய பேர் அதை முன்னாடியே வந்து சொல்லியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த வீடியோலையும் சரி, ஒப்பந்தம் ரிலேட்டடாக வந்து அப்போ போட்டிருந்த வீடியோலையுமே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி தான் ஹமாஸ் வந்து ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அப்போ சொன்ன மாதிரி தான் வந்து இப்போ நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து தாக்குதல் தொடருமா, இல்லை ட்ரம்ப் வந்து நிறுத்தி வச்சார்ல, அவர் வந்து திரும்பவுமே வந்து இதை நிறுத்தி வைப்பாரா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியல. இதை பற்றி பேசுவாரான்னு கூட தெரியல, ஏன்னா ஆல்ரெடி அவருக்கே வந்து அவங்க நாட்டுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து பேசுவாரா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.